பாஜகவையும் திமுகவையும் அவர் லிங்க் பண்ணி பேசுகிறார். உங்களுடைய ரகசியமான உறவு பிஜேபியோடு இருக்குது அப்படின்னு. அதுதான் அவர் தொடர்ந்து சொல்லி வரக்கூடிய நேரேட்டிவ். இந்த இதில் இன்னும் வலிமையாகவே சொல்கிறாரு. அது எடுபடும் நினைக்கிறீங்களா? இல்லை, ஒருத்தருடைய ஸ்பீச்சில் பொலிட்டிக்கல் ஸ்பீச் நான் நிறைய கேட்டிருக்கேன், நிறைய பேரை பார்த்துருக்கேன். அவங்க எல்லாரையும் மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க. அதாவது ஒரு கட்சியுடைய பொதுக்குழு கூட்டம்னு வரும்பொழுது ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர்களுடைய பார்வை என்னவென்று வெளிப்படுத்துவார். நீங்கள் ஆதவ அர்ஜுனா பேசுகிறப்பவும் சரி, இவர் பேசுகிறப்பவும் சரி, எல்லாரோட பேச்சிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடின்னு ஒரு வார்த்தையே இருக்காது. தமிழ்நாட்டு ஆட்சி சேர்ந்த அதிமுகவான்னு கேட்குறாரு இந்த ஸ்பீச்சிலேயே. அதிமுகவுன்னு கேட்குறாரே தவிர அதிமுகவை பற்றின ஒரு பார்வையை அவங்க வெளிப்படுத்தவே இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நடப்பு அரசியலில் இருக்கக்கூடிய கரண்ட் சினாரியோ ஏடிஎம்கேவும் பிஜேபியும் க்ளோஸாக போயிடுச்சுன்ற ஒரு சினாரியோ வந்திருக்கு, ரைட்டுங்களா? அந்த சினாரியோவை இவங்க அழகாக சர்பாஸ் பண்ணி போகிறாங்க. இந்த ஸ்பீச் எல்லாத்துலேயும் நான் டிரைவ் பண்ண கான்டெக்ஸ்ட் என்னென்னா, இவங்க ஒரிஜினல் ஏடிஎம்கேவாக மாறி இவங்க எங்களுக்கும் திமுகவுக்குமான போட்டி தான் இது அப்படின்ற மாதிரி இவங்க கொண்டு வராங்க. அதிமுகவை ஏன் விமர்சிக்கலன்னு நினைக்கிறீங்க? அவர் அதிமுக தமிழ்நாட்டு ஆளுதான்னு கேட்டுட்டு கடந்து போயிடுறாரு. காங்கிரஸையும் விமர்சிக்கல. அதாவது அவர் எதிர்பார்க்குறாரு இந்த பாஜகவும் அதிமுகவும் அமைத்திருக்கக்கூடிய கூட்டணி வரக்கூடிய செய்திகள் ஒரு டெம்பரரி. அதில் அதிமுக இருக்காது. அதிமுக தாவேகாவோட விஜயோட தலைமையை ஏற்று கூட்டணிக்கு வரும். அதாவது மொத்தத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, புலி பசுத்தோல் போர்த்தி வர்றதை பார்த்துருப்பீங்க நீங்கள். இது ஒரு பசு புலித்தோல் போத்தி வருது. இது தன்னை ஒரு புலி மாதிரி காமிச்சிக்குது, அவ்வளோதானே தவிர. இல்லை, இப்போ அதில் வேற ஒரு கணக்கு இருக்கலாமா? இப்போது இது திரு செந்தில்லாம் கூட சொல்லிட்டு இருந்தார், அதிமுகவோட கூட்டணி வைக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஆனால் அதிமுக ஆதரவு வாக்குகளை தம் பக்கம் திருப்பக்கூடிய யுக்தி. கண்டிப்பாக அதிமுகவை அட்டாக் பண்ணாமல் இருக்கிறது அதிமுக வாக்குகளை தன் பக்கம் திருப்பணுன்றது தான். பிஜேபி முழுக்க அதிமுகவை கான்கோர் பண்ணிச்சு சார். இனி அதிமுகவும் பிஜேபியும் வேறு அல்ல, ஃபுல்லாக முழுக்க கான்கோர் பண்ணிட்டாங்க. அவங்க அதிமுக தலைவர்களெல்லாம் தன்னுடைய ஆதரவாளர்களாக மாற்றிட்டாங்க. அதில் லாஸ்ட் ஸ்ட்ரா எடப்பாடி, அவரையும் மாற்றிட்டாங்க. இப்போது நிற்கிறது அதிமுக வாக்காளர்கள். அவங்களுக்கு பிஜேபியை பிடிக்காது டோட்டலாக. ஏன்னா 2 வருஷமாக பிஜேபி எதிர்ப்பு உணர்வை தான் அதிமுக வளர்த்துருக்கு முழுக்க. அப்போ அவங்க ஸ்டேயில் இருக்காங்க. அந்த வாக்குகள் முழுக்க கான்கோர் பண்ணிட்டு வரணுன்ற ஒரு ட்ரை தாவேகா பக்கத்தில் இருந்து இருக்குது. அதான் பார்க்கலாம். ஒன்று கூட்டணிக்கு வரலாம், இல்லை அந்த வாக்குகள் எடுக்கலாங்கிறத அதிமுக விமர்சிக்காத ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கருதுறீங்க. தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.